அப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. ஓகே, raga.thr.fm வந்து மாட்டி விட்டுங்க. இல்லனா THR Raga Malaysia Facebookல மெசேஜ் பண்ணலாம். அந்த மெசேஜ் பண்ணிட்ட பிறகு நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்து நீங்களே இது எப்படி இருக்கு நம்ம கூட செய்யலாம். ஓகே, கஸ்தூரி இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட குருட்டுத்தனமா சில கேள்விகள் கேட்டோம். ஓகே, ஆனா அவங்களும் கூலா பதில் சொல்லிருந்தாங்க. பதில் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் வந்து பதில் தெரியலன்னு சொல்ல மாட்டேன், வாவ், அதை எப்படியாவது சொல்லி பரிசு ஜெயிக்க பாப்பா அப்படின்னா. இத்தனைக்கு நான் பரிசு கொடுக்கல. என்ன கதை அப்படின்றது கேட்கலாம் வாங்க. மேட்டர் கேப்போம். இது ராகா. ஹலோ, கஸ்தூரி அக்காவா? கஸ்தூரி தான். எங்கக்கா இருக்கீங்க? வேற இடத்துல இருக்கேன். நீங்க பேச முடியுமா? பேச முடியாது. நீங்க யார்? நீங்க? என் பேர் நாதன்கா. தெரியலையே. ஓ இல்ல, எனக்கு 2-3 கேள்வி இருக்குக்கா. என்ன கேக்குறது, யாருகிட்ட கேக்குறதுன்னு தெரியல. பரவாயில்ல, என்கிட்ட கேளுங்க, நானே பதில் சொல்ல ஆசை பண்றேன். எனக்கு மண்டை போட்டு கொடையுதுக்கா. எனக்கு எப்படிதான் இதெல்லாம் வருதுன்னு நீங்க தெரியல. மண்டைய போட்டு குறைஞ்சா மண்டை வெடிச்சிரும். அக்கா, இந்த தேங்காய் இருக்குல்ல, ஆமா, அது உள்ள தண்ணி எப்படிக்கா வருது? தேங்காயில இருந்து தண்ணி வருங்க. ஏன் லூஸ் மாதிரி கேள்வி கேக்குறீங்க? அக்கா அதனாலதான் சொன்னேன், எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குக்கா. தண்ணிக்குள்ள, தேங்காய்க்குள்ளதாங்க தண்ணி இருக்கும். அதான் ஏன் எப்படி வந்துச்சு? அது யாரு ஊத்துனா? அது யார் ஊத்துல? மரமே தானா வர்றது தானே, அது தேங்காய் வளருது தானே, அது அது தண்ணி அள்ளி எப்படிக்கா இருக்குங்க. வரும்? இல்ல எனக்கு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க எனக்கு தூரத்து சொந்தம், அதனாலதான். தூர சொந்த கிட்ட சொந்தம் பேச வேண்டாம். அப்புறம் துரியா மரமும் பக்கத்துல இருக்கு, தேங்காய் மரமும் பக்கத்துல இருக்கு. ஏன் இதுல தண்ணி வருது, அதுல சொல வருது? அது துரியா பழம், இது எண்ணி தண்ணி. இளநீ ஏன் பழம்னு சொல்ல மாட்டாங்க? அது அவங்க சொல்ல மாட்டாங்க, எண்ணி தானே சொல்லுவாங்க. இளநீ காய்ச்ச பிறகு பழம் தானே. ஐயோ, காலையிலே இந்த மாதிரியா? காக்கா சொல்லுக்கா. யாரு? நான் நாதன்கா, உங்க தூரத்து சொந்தம்கா. சின்ன ஸ்கூல் படிக்கிற கேள்வியில ஏன்னு கேக்குறீங்க? நான் தடிக்கா போறேன்னா? அதுவும் தெரியல தானே உங்களுக்கு, எனக்கு தெரியல தானே. நீ ஸ்கூல் படிச்சியா இல்லையா? நான் படிச்சேன்கா, தண்ணி ஏன் வந்துச்சுன்னு சொல்லலையே. உங்க டீச்சர் ஒரு மக்கு, நீங்க ஒரு மக்கு. அப்ப உங்களுக்கு படிச்சு கொடுத்த டீச்சர் மட்டும் என்னவா? உங்களுக்கு தெரியல தானே. வந்து எண்ணி வந்துதான் தண்ணி வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதான் அந்த தண்ணி யார் ஊத்துனா? ஐயோ, தண்ணி யார் ஊத்துறாங்க? அது வருங்க எண்ணிக்குள்ள. அது எப்படி வரும்? அப்பயே டொரியாவில் வர மாட்டுது. டொரியா வந்து சாப்பிட பொருள், அது சொல்லதாங்க இருக்கும். இப்ப இளநியும் சாப்பிடுற பொருள் தானே, அதுல ஏன் தண்ணி வந்துச்சு? மண்ட குழம்புது. இன்னொரு கேள்விக்கா. சரிங்க, சொல்லுங்க. இந்த பூனைக்கும் நாய்க்கும் எதுக்கா மீச இருக்கு? ஏங்க இதான் ஒரு கேள்வியா? நீங்க உத்து பாக்குறது இல்லையா? ஏங்க அந்த அந்த பூனைக்கு எதுக்கு மீச இருக்கு? பூனை மியா மியா கத்துது, மீச இருக்குங்க. நாய் இங்க மீச இருக்கு. நாய்க்கு இருக்குக்கா. பூனை மியா மியா கத்துது, மீச இருக்கு. நாய் லொல்லோன்னு குலைக்குது, அதுக்கு மீச இருக்கு. புலி கிருன்னுது, அதுக்கு மீச இருக்கு. புலி கிருன்னா புலி பாஞ்சு கடிக்க போது அர்த்தம் இல்லக்கா. ஏன் மீச இருக்கு? சொல்லுங்க. அந்த தேங்காய் உரிச்சா மேல பாத்தீங்கன்னா 3 கண்ணு மாதிரி இருக்கும். ஆமா, அது ஏன்கா? ஐயோ, இது மரத்துக்கா இல்ல தேங்காய்க்கா? தேங்காய்க்குக்கா. மனசாருக்கு 2 கண்ணு இருக்கா இல்லையா? பாக்குறதுக்கு தேங்காய் என்ன பாக்குதா? அதனால வந்து எண்ணிக்கு வந்து 2 கண்ணு இருக்கு. அதனால எண்ணி வந்து பாக்குது, அதனால 2 கண்ணு கொடுத்துருக்காரு கடவுள். என்னது இளநீ என்ன பாக்குது? மனசாலத்தா. ஓ, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. தேங்காய் ஏன்கா தண்ணி கொடுப்பீங்களா எனக்கு? நான் ஏன்கா பறிச்சு கொடுக்கறேன்? நானே வேலை இல்லாம இருக்கேன். பாத்தீங்களா, வேலை பாப்பா போட மட்டும் காசு இருக்கு. இன்னைக்கு பிறந்த நாள், ஃப்ரீ கால், அதனால எல்லாருக்கும் போன் அடிச்சு பேசுறேன். உங்களுக்கு பிறந்த நாளே? ஆமா, நம்புறேன் நானே. ஏன் எனக்கு ஃப்ரீ கால் இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு. ஒட்டகத்துக்கு அந்த முதுகுல எதுக்கு அந்த உருண்டையா இருக்கு ஒண்ணு பெருசா? அது வந்து அது முதுகுங்க, அது குனிஞ்சு நிமிருது, அதனாலதான் அது கூரா இருக்குங்க. நமக்கு கூட தான் குனிறோம் மேடிறோம், நமக்கு ஏன் கூரா இல்ல, முதுகு பிளைட்டா இருக்கு? ஏங்க, நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நிப்பிஷா கொடுத்திருக்காரு முதுகு. கடவுள் நிப்பிசா முதுகு கொடுத்திருக்காரு. ஓகே. ஒட்டகத்துக்கு வந்து உயரமா இருக்குனால ஒட்டகத்துக்கு கொஞ்சம் வந்து அகலமா கொடுத்திருக்காரு. ஓ, என் கூட்டாளி ஒருத்தர் இருக்கு, அவனும் உயரமா தான் இருப்பான், அவனுக்கு அகலமாவே இல்லையே. அவனை இங்க கூட்டிட்டு வாங்க, நான் அகலமா காட்டி காட்டுறேன். பண்டாய்க்கா நீங்க. இப்ப யாராவது உங்களுக்கு போன் அடிக்கிறாங்க, போன் அடிச்சு உங்களை ஏதாவது மாட்டி விடுறாங்க வச்சுங்க, அப்புறம் ஏன்க்கா இது எப்படி இருக்கு சொல்றாங்க அவங்ககிட்ட? நீங்க இது எப்படி இருக்குல்ல மாட்டிக்கிட்டீங்களா? உதயா, இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?
இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. ஓகே raga.thr.fm வந்து மாட்டி விட்டுங்க. இல்லனா THR Raga Malaysia Facebookல மெசேஜ் பண்ணலாம். அந்த மெசேஜ் பண்ணிட்ட பிறகு நீங்க இங்க ஸ்டுடியோக்கு வந்து நீங்களே இது எப்படி இருக்கு நம்ம கூட செய்யலாம். ஓகே, கஸ்தூரி இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட குருட்டுத்தனமா சில கேள்விகள் கேட்டோம். ஓகே, ஆனா அவங்களும் கூலா பதில் சொல்லியிருந்தாங்க. பதில் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் வந்து பதில் தெரியலன்னு சொல்ல மாட்டேன், வாவ், அதை எப்படியாவது சொல்லி பரிசு ஜெயிக்க பாப்பா அப்படின்னா. இன்னைக்கு நான் பரிசு கொடுக்கல, என்ன கதை அப்படின்றது கேட்கலாம். வாங்க மேட்டருக்கு இப்போ. இது ராகா. ஹலோ, கஸ்தூரி அக்காவா? கஸ்தூரி தான். எங்கக்கா இருக்கீங்க? வேற இடத்துல இருக்கேன். நீங்க பேச முடியுமா? பேச முடியாது. நீங்க யார்? நீங்க? என் பேர் நாதன்கா. தெரியலையே. ஓ இல்ல, எனக்கு 2-3 கேள்வி இருக்குக்கா. என்ன கேக்கு, யாருகிட்ட கேக்குறதுன்னு தெரியல. பரவாயில்ல, என்கிட்ட கேளுங்க, நானே பதில் சொல்ல ஆசை பண்றேன். எனக்கு மண்டை போட்டு கொடையுதுக்கா. எனக்கு எப்படிதான் இதெல்லாம் வருதுன்னு நீங்க தெரியல. மண்டைய போட்டு குறைஞ்சா மண்டை வெடிச்சிரும். அக்கா, இந்த தேங்காய் இருக்குல்ல, ஆமா, அது உள்ள தண்ணி எப்படிக்கா வருது? தேங்காயில தண்ணி வருங்க. ஏன் லூஸ் மாதிரி கேள்வி கேக்குறீங்க? அக்கா அதனாலதான் சொன்னேன், எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குக்கா. தண்ணிக்குள்ள, தேங்காய்க்குள்ளதாங்க தண்ணி இருக்கும். அதான் ஏன் எப்படி வந்துச்சு? அது யாரு ஊத்துனா? அது யாரும் ஊத்துல, மரமே தானா வர்றது தானே. அது தேங்காய் வளருது தானே, அது அது தண்ணி அள்ளி எப்படிக்கா இருக்குங்க. வரும்? இல்ல எனக்கு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க எனக்கு தூரத்து சொந்தம், அதனாலதான். தூர சொந்த கிட்ட சொந்தமா பேச வேண்டாம். அப்புறம் துரியா மரமும் பக்கத்துல இருக்கு, தேங்காய் மரமும் பக்கத்துல இருக்கு. ஏன் இதுல தண்ணி வருது, அதுல சொல வருது? அது துரியா பழம், இது எண்ணி தண்ணி. இளநீ ஏன் பழம்னு சொல்ல மாட்டாங்க? அது அவங்க சொல்ல மாட்டாங்க, எண்ணி தானே சொல்லுவாங்க. இளநீ காய்ச்ச பிறகு பழம் தானே. ஐயோ, காலையிலே இந்த மாதிரியா? காக்கா சொல்லுக்கா. யாரு? நான் நாதன்கா, உங்க தூரத்து சொந்தம்கா. சின்ன ஸ்கூல் படிக்கிற கேரியில ஏன்னு கேக்குறீங்க? நான் தடிக்கா போறேன்னா? அதுவும் தெரியல தானே உங்களுக்கு, எனக்கு தெரியல தானே. நீ ஸ்கூல் படிச்சீங்க இல்லையா? நான் படிச்சேன்கா, தண்ணி ஏன் வந்துச்சுன்னு சொல்லலையே. உங்க டீச்சர் ஒரு மக்கு, நீங்க ஒரு மக்கு. அப்ப உங்களுக்கு படிச்சு கொடுத்த டீச்சர் மட்டும் என்னவா? உங்களுக்கு தெரியல தானே. டீச்சர் வந்து எண்ணி வந்துதான் தண்ணி வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதான் அந்த தண்ணி யாரு ஊத்துனா? ஐயோ, தண்ணி யார் ஊத்துறாங்க? அது வருங்க எண்ணிக்குள்ளே. அது எப்படி வரும்? அப்ப ஏன் டோரியாவில் வர மாட்டுது? டோரியா வந்து சாப்பிட பொருள், அது சொல்லதாங்க இருக்கும். இப்ப இளநியும் சாப்பிடுற பொருள் தானே, அதுல ஏன் தண்ணி வந்துச்சு? மண்டை குழம்புது. இன்னொரு கேள்விக்கா. சரிங்க, சொல்லுங்க. இந்த பூனைக்கும் நாய்க்கும் எதுக்கா மீச இருக்கு? ஏங்க இதான் ஒரு கேள்வியா? நீங்க உத்து பாக்குறது இல்லையா? ஏங்க அந்த அந்த பூனைக்கு எதுக்கு மீச இருக்கு? பூனை மியம் மியம் கத்துது, மீச இருக்குங்க. நாய் எங்க மீச இருக்கு? நாய்க்கு இருக்குக்கா. பூனை மியா மியா கத்துது, மீச இருக்கு. நாய் லொல்லோன்னு குலைக்குது, அதுக்கு மீச இருக்கு. புலி கிருன்னுது, அதுக்கு மீச இருக்கு. புலி கிருன்னா புலி பாஞ்சு கடிக்க போது அர்த்தம் இல்லக்கா. ஏன் மீச இருக்கு? சொல்லுங்க. அந்த தேங்காய் உரிச்சா மேல பாத்தீங்கன்னா 3 கண்ணு மாதிரி இருக்கும். ஆமா, அது ஏன்கா? ஐயோ, இது மரத்துக்கா இல்ல தேங்காய்க்கா? தேங்காய்க்குக்கா. மனசாருக்கு 2 கண்ணு இருக்கா இல்லையா? பாக்குறதுக்கு தேங்காய் என்ன பாக்குதா? அதனால வந்து எண்ணிக்கு வந்து 2 கண்ணு இருக்கு. அதனால எண்ணி வந்து பாக்குது, அதனால 2 கண்ணு கொடுத்துருக்காரு கடவுள். என்னது இளநீ என்ன பாக்குது? மனசாலத்தான். ஓ, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. தேங்காய் பறிச்சு கொடுப்பீங்களா எனக்கு? நான் ஏன்கா பறிச்சு கொடுக்கறேன்? நானே வேலை இல்லாம இருக்கேன். பாத்தீங்களா, வேலை போட மட்டும் காசு இருக்கு. இன்னைக்கு பிறந்த நாள் ஃப்ரீ கால், அதனால எல்லாருக்கும் போன் அடிச்சு பேசுறேன். உங்களுக்கு பிறந்த நாளே? ஆமா, நம்புறேன் நானே. ஏன் எனக்கு ஃப்ரீ கால் இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு? ஒட்டகத்துக்கு அந்த முதுகுல எதுக்கு அந்த உருண்டையா இருக்கு ஒண்ணு பெருசா? அது வந்து அது முதுகுங்க, அது குனிஞ்சு நிமிருது, அதனாலதான் அது கூரா இருக்குங்க. நமக்கு கூட தான் குனிறோம் மேறிறோம், நமக்கு ஏன் கூரா இல்ல, முதுகு பிளாட்டா இருக்கு? ஏங்க நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நிப்பீஸா கொடுத்திருக்காரு முதுகு. கடவுள் நிப்பீஸா முதுகு கொடுத்திருக்காரு. ஓகே. ஒட்டகத்துக்கு வந்து ஒட்டகம் வந்து உயரமா இருக்குனால ஒட்டகத்துக்கு கொஞ்சம் வந்து அகலமா
கொடுத்திருக்காரு. ஓ, என் கூட்டாளி ஒருத்தர் இருக்கான், அவனும் உயரமா தான் இருப்பான், அவனுக்கு அகலமாவே இல்லையே. அவனை இங்க கூட்டிட்டு வாங்க, நான் அகலமா காட்டி காட்டுறேன். பண்டாய்க்கா நீங்க. இப்ப யாராவது உங்களுக்கு போன் அடிக்கிறாங்க, போன் அடிச்சு உங்களை ஏதாவது மாட்டி விடுறாங்க வச்சுங்க, அப்புறம் ஏன்க்கா இது எப்படி இருக்கு சொல்றாங்க அவங்ககிட்ட? நீங்க இது எப்படி இருக்குல்ல மாட்டிக்கிட்டீங்களா? அப்படி யாரு? உதயா, இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு